போறீங்க, டீ கேட்டீங்கன்னா நீ என்ன ஜாதி அவனுக்கு தெரியும். ஊரா கிராமமா இருக்கிறான், டவுன்ல தெரியாது. டவுன்ல எவன் எந்த ஜாதின்னு கண்டுபிடிக்க இயலாது. கிராமங்கள்ல என்ன செய்யும், அங்கேயே ஒரு 500 பேர் 200 பேர் தானே இருப்பான். இவன் இன்னென்ன ஜாதின்னு தெரியும். வந்த உடனே அவருக்கு உயர்ந்த ஜாதி வந்தான்னா கண்ணாடி கிளாஸ்ல டீ கொடுப்பார். டீ குடிச்சுட்டு அவர் வச்சுட்டு போயிருவாரு. தாழ்ந்த ஜாதி என்று வந்தான்னு சொன்னா அங்க கொட்டாங்கச்சி இருக்கிற செருட்டை அதை கவுச்சி வச்சிருப்பாங்க. செருட்டை கொட்டாங்கச்சி, கொட்டாங்கச்சி தெரியுங்களா, தேங்காயில உள்ள தேங்காய் தண்டு உள்ளது அந்த ஊர். அந்த கொட்டாங்கச்சி செருட்டையை எடுத்துக்கொண்டு அவர் நீட்டணும். காசையும் கொடுத்துக்கிட்டு இதுல ஒரு டீ ஊத்துங்க அப்படின்னு இந்த கப்பை நீட்டணும். அவர் தொடாம அங்க டீயை ஊற்றுவார். அந்த கொட்டாங்கச்சியில டீயை குடிச்சுட்டு கழுவி கவுச்சி வச்சுட்டு போகணும். அப்ப கொடுக்கிற இரட்டை கோடைன்னு இதுக்கு பேர். கிராமங்கள்ல இன்னைக்கும் இருக்கிறது, 20ஆம் நூற்றாண்டுல இருக்கிறது. ராக்கெட் விடுற யுகத்துல, சந்திர மண்டலத்தில் குடியேறலாமான்னு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய யுகத்துல என்ன இருக்கு, இரட்டை கோடை முறை. இவனுக்கு ஒரு கோடை, அவனுக்கு ஒரு 2 பேரும் காசு கொடுத்து வாங்கினான். இவனுக்கு கண்ணாடி கோடை, அவனுக்கு சிரட்டை. இவன் குடிச்ச கோடையை இவன் கழுவி வைக்க வேண்டிய தேவையில்லை, கடைக்காரன் கழுவுவான். அவன் குடிச்ச அந்த சிரட்டை அவன் தான் கழுவி வைக்கணும், அவன் தான் கவுத்து வைக்கணும். அது தொடக்கூட மாட்டாரு. எந்த அளவுக்கு எல்லாம் இன்னைக்கு தாண்டவம் ஆடுற காட்சியை பார்க்கணும். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா, இந்த ரப்புல் ஆலமீன்ங்கிற தத்துவத்தை உணராதான் காரணம். நமக்கு எந்த சட்டமும் இல்லை இஸ்லாத்துல. உங்களுக்கு ஜெயில முடிச்சு போட்டுருவாங்களா, ஏதாவது உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் வச்சிருக்கீங்களா? இன்னைக்கு ஒருத்தன் வந்தா பஞ்சாயத்துல முதல் உட்கார்ந்துடுறானே, யாரு சிரட்டையில தீய கொடுத்தாங்களோ அவன் மனக்கத்திற்கு அல்லாஹ்வோட யாரும் சொல்லிட்டா நம்மளோட முதல் வருஷம் பள்ளியாசல உட்கார்ந்துருவோம். ஏன் நாம் நம்ம இந்த தீண்டாமையை உலகத்தில் தீர்க்க முடியாத பிரச்சனையை ரப்புல் ஆலமீன் தீர்க்கிறது. எப்படி தீர்க்கிறது? நீ எஜமான், நீ ரப்பு, நாங்க அடிமைன்னு வருவேன். அடிமைக்குள்ள என்னடா இருந்துச்சு, உயர்ந்தது வேலைக்காரன், ஒரு கடையில் வேலை பார்க்கிற 2 பேரும் சம்பளக்காரன். நீனு நான் வசதி, நீ மட்டும் நீனு சம்பளக்காரன், நானும் சம்பளக்காரன். நீனு வேலைக்காரன், நானும் வேலைக்காரன். முதலாளி தான். ஒரு பெரிய கோடீஸ்வரர் இருக்காரு, 2 பேரும் அவருக்கு வேலை பார்க்கிறோம். ஒரு ஆளுக்கு 2000 ரூபாய் சம்பளம், ஒரு ஆளுக்கு 1800 ரூபாய் சம்பளம். இப்படி வசூல் இதனால 2 பேரும் வேலைக்காரன் தானுங்க. நீ எப்படி அவனுக்கு அடக்கும்போது 2000 சம்பளம் வாங்குற காரணத்தினால 1800 ரூபாய் சம்பளம் வாங்க நிறுத்தியலா? அவனை மட்டும் அடக்குமுறை பண்ணுவீங்களா? இந்த வித்தியாசத்தோட கூடுதல் வித்தியாசம் உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கிறது? நீங்க கோடீஸ்வரரை வச்சுக்கிடுவோம், நான் ஒரு பிச்சைக்காரன் வச்சுக்கிடுவோம். அல்லாஹ்வுடைய பார்வையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த கோடீஸ்வரனும் பிச்சைக்காரனும் உங்களுக்கு டிஃபரெண்ட் என்ன கொண்டுவே கிடையாது. இந்த கோடி எல்லாம் ஒரு கொசுவுடைய ரெக்கை கூட அல்லாட்ட சமம் கிடையாது. அல்லாஹ்விடத்தில் அந்த கோடி பணம் எல்லாம் ஒரு கொசுவுடைய ரெக்கைக்கு என்ன மரியாதையோ அதை விட கம்மியான மரியாதை தான். அப்ப அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் உங்க ஒருத்தன் 2000 ரூபாய் சம்பளக்காரன், ஒருத்தன் 1999 ரூபாய் சம்பளக்காரன். இதான் வித்தியாசம். இதுல என்னதான் உங்களுக்குள்ள போட்டுக்கிட்டு நான் வசந்தவன் தாழ்த்துறேங்கிறீங்க. நான் ரப்பு, நீ அபுது. ரப்புல் ஆலமீன், ஆலமீனுக்கெல்லாம் நான் தான் ரப்பு. நீ ஒருத்தனுக்கு ஒருத்தர் ரப்பு கிடையாது. பணக்காரனா ஏழைக்கு ரப்பா, வெள்ளக்கலரான கற்பவன் ரப்பா, ஒரு குறிப்பிட்ட சாதியில பிறந்துட்டா வேற சாதி காரணம் ரப்பா. நான் எஜமா, நான் தான் அகிலத்துக்கும் எஜமான் என்ற வார்த்தையின் மூலமாக அகிலத்தை பூரா அடிமையாக்கிறேன் பாருங்க. அந்த அடி சம்மதி. இப்போ எப்படி நான் வசந்தவன் கற்பனை பண்ணிக்கிற முடியும்? இதனால நம்ம கரெக்டா போயிட்டு இருக்கிறோம். முஸ்லீம்களாகிய நம்மிடத்தில் ஏன் இந்த தீண்டாமைலாம் இல்லைன்னு கேட்டா, பிறப்பின் அடிப்படையில் ஏன் ஒருத்தர் வசந்தவன் தாழ்ந்தவன் சொல்றது இல்லைன்னா, இந்த ரப்புல் ஆலமீன் சித்தாந்தம் நம்முடைய உள்ளத்தில் பதிவு வைத்த கருத்து. அதனால கரெக்டா இருந்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த ரப்புல் ஆலமீன் என்பதற்குள்ள என்ன அடங்கியிருக்கு என்று கேட்டால், அல்லாஹ்தான் அனைத்திற்கும் எஜமான் என்று சொல்லும் பொழுது ஒருத்தன் இன்னொருத்தனின் மீது செய்கிற தவறான எல்லா ஆதிக்கங்களும் உடை தெரியப்படுகிறது. அவனுக்கு தான் முழு அதிகாரம் சொல்லக்கூடிய நேரத்தில் இது ஒளிகிறதை பார்க்கிறோம். இதனுடைய விளக்கமாக அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான். 49வது அத்தியாயம் 13வது வசனத்தில் ஒன்னாஸ் மனிதர்களும் கூப்பிடுறான். இன்னா கலக்னாக்கும் மின் லகரின் உன்சா, உங்களை ஒரு ஆண் ஒரு பெண் இருந்து படைத்திருக்கிறோம். நீங்க என்ன ஜாதி என்ன கொள்ளணும்னு சொல்லிட்டு போப்பா. நான் படைச்ச 2 தானே படைச்சேன். நான் செட்டியாரையோ முதலியாரையோ ஐயரையோ தலித்தையோ ஐரோப்பியனையோ அப்படிங்கிற காரணம் நான் படைக்கல. நான் நேர படிச்சு 2 பேரை தான் படிச்சேன். அதுக்கு பிறந்த ஆளுகளை நீங்க அம்பிட்டு போயிடும். ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளையை படைச்சேன். அவங்களுக்கு பிறந்துட்டு நான் பிறப்புல வசந்தேன் எப்படி சொல்லுவேன்? எல்லாம் அந்த வழியாக வந்திருக்கிறீங்க. நீங்களே சுட்டிக் கொண்ட பேரு. அது ஒரு ஆண் ஒரு பெண் இருந்து உங்களை படைத்திருக்கிறோம். ஆள்நாக்கும் சோபம் கவாயிகளை தாரபு, ஒருத்தரை ஒருத்தர் அறிந்து கொள்வதற்குத்தான் இந்த கிளை கோத்திரங்களாம். கோத்திரமே கூடாதுன்னு கிடையாது. கோத்திரத்தை சொல்லிக் கொள்ளலாம், கிளையை சொல்லிக் கொள்ளலாம். எடுத்து சொல்லிக் கொள்ளலாம். யாருன்னு தெரியணும்ல. இப்ராஹிம் ஒரு பெரிய ஊரு. இப்ராஹிம் ஒரு 22 பேர் இருக்கிறாங்க. இப்ராஹிம் வந்துட்டாரா? இப்ராஹிம் செத்து போயிட்டாரு. என்ன இப்ராஹிம்
சொல்லணும்ல. அந்த நாவண்ணமுனா இப்ராஹிம் சாவண்ணமுனா இப்ராஹிம் அவரா இதுக்குதான் இந்த குளத்தை பேசிக்கிறோம். இந்த குளம் எதுக்கு யூஸ் ஆகணும் கேட்டா, ஒரு 10 இப்ராஹிம் இருக்கும்போது அதை பேசும்போது எந்த இப்ராஹிம் தெரியாது. ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வேண்டி இருக்கிறது, இந்த தெருவு இப்ராஹிம், இந்த வீட்டுக்கார இப்ராஹிம், இந்த குளத்துக்கார இப்ராஹிம் அப்படின்னு சொன்னா அது ஓகே மார்க்கத்தில் கூடும். ஒரு வீட்டு தான் பட்ட இருப்பாங்கல்ல, நம்ம கிராமங்கள்லாம் போனா இட்லிக்கார வீடு, சட்டிக்கார வீடு, பொட்டிக்கார வீடுலாம் பேர் வைப்பாங்க. அது என்னது, அது விளங்குது. இப்ராஹிம் மௌத்தா போயிட்டாரு, எந்த இப்ராஹிம், இட்லிக்கார வீட்டு இப்ராஹிம். வசதி தாலுகா உள்ளதா 7 இப்ராஹிம்ல ஒரு இப்ராஹிம் கண்டுபிடிக்கிறது உள்ளது. அப்ப அந்த அளவுக்கு தான் நீங்க பயன்படுத்திக் எதை, இந்த இன்சியல் பாரம்பரியம் குளம் கோத்திரத்தை சொல்லிக் கொள்ளலாம். என்ன சொல்லலாம், ஆலிம்சா ஊருன்னு சொல்லுவாங்க. எங்க ஊருக்கு போய் ஆலிம்சா ஊருன்னு எங்க ஊர் தான் அவங்களா, ஆலிம்சா வீட்டுல உள்ள ஒரு ஆள் மூத்தா போயிட்டு ஆலிம்சா வீட்டா, ஆலிம்சா வீட்டா சரி விளங்கிடுவாங்க. இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில படிச்சிருக்கேன். எப்படி சொல்றான், அல்நாக்கும் சோபம் கபாயில கிளைகள் கோத்திரங்களாக உங்களை நாம் ஆக்கி இருப்பது இந்த ஆர்வம் ஒருவரை ஒருவர் வேறுபடுத்தி அறிந்து கொள்வதற்குத்தான். உயர்வுதாக கற்பிக்க இல்லை, அறிந்து கொள்வதற்குத்தான். இந்த அக்கிரமக்கும் இந்த அத்தகாக்கும், உங்களில் அல்லாவிடத்தில் சிறந்தவன் யார் என்று கேட்டால் அதிகமாக அல்லாவை அஞ்சினவன் தான். பிறப்பினால கிடையாது. அவன் தாழ்ந்த குலம் நீ கருதக்கூடிய குலத்தில் பிறந்திருக்கலாம். அல்லாவை அவன் அஞ்சினானே ஆனால் அவன் தான் வசந்தவன். நீ உயர்ந்த குலம் பிறந்திருக்கலாம், நீ அல்லாவை அஞ்சி நடக்கல என்று சொன்னா நீ தாழ்ந்தவன் தான். அப்ப அல்லாவிடத்தில் உயர்வு தாழ்வு என்பது அவனுடைய நன்னடத்தையால் தீர்மானிக்கப்படுமே தவிர எங்கே பிறந்தான் என்ற அடிப்படையில் தீர்மானிக்கப்படாது என்று சொல்றான. ஏன் அதை சொல்றான், அவன் ரப்பா இருக்கனால சொல்றான். அவன் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் கிடையாது. நான் ரப்ப அடிமையில் என்னடா அடிமை, எல்லாம் இதான் சட்டம், எல்லாம் எனக்கு சம்பந்தம். எனக்கு ஒழுங்கா வேலை செய்யற அடிமை எனக்கு பிடிக்கும், அவ்வளவுதான். இப்படிதான் ஒரு எடுத்துக்கிறோம். ஒரு கடையில வேலை செய்றீங்க, 25 பேர் வேலை பார்க்கறாங்க. அந்த முதலாளி யாருக்கு சம்பளத்தை கொடுத்துவாரு, நீ காவண்ணாமூனா விட்டாளா உனக்கு சம்பளம் கூட, நீ ராவண்ணாமூனா உனக்கு அப்படி சொல்லுவாரா? நீ நல்ல வேலை பார்க்கறியா, நீ 20 கூட வாங்கிக்க. ஏன்டா உங்க சொன்னோட ஒழுங்கா பார்க்க மாட்டேன், 50 ரூபா கூட ஆனது ஒரு சொல்றாரு. எதை வச்சு குறைக்கிறாரு, வேலை ஒழுங்கா செஞ்சான்னா 25 கூட கொடுப்பாரு, வேலை ஒழுங்கா செய்யலைன்னா 50 ரூபாய் குறைச்சு கொடுவாரு. அப்ப ஒரு மனுஷனுக்கு இருக்க அறிவு அல்லாஹ்வுக்கு இருக்காதா? ஒரு சாதாரண ஒரு முதலாளிக்கு இந்த அறிவு இருக்குதுங்க. நீ என்ன கலர் கருப்பாவோட 50 ரூபாய் கம்மிடா, வெள்ளை எந்த கடையில தரலானா? ஒரு கடையில வேலைக்கு ஒரு 10 பேர் சேர்க்கிறாங்க, 5 பேர் கருப்பு 5 பேர் வெள்ளை. முதலாளி என்ன பண்றாரு, கருப்பா இருக்கிறவனுக்குலாம் 25 ரூபாய் குறைச்சுதான் தருவேன், வெள்ளையா இருக்கிறவனுக்குலாம் 25 ரூபாய் கூட தருவேன் சொல்லுவார் அவர் முதலாளி. மனுஷன் சொல்ல மாட்டான். அப்ப கடவுள் சொல்லுவாங்க, எப்படி பரிசு கொடுத்துறீங்க? மனுஷனுக்கு இருக்கிற இந்த அறிவு கூட கடவுளுக்கு இருக்காதா? அவன் மனிதனே என்ன செய்யறான்னு கேட்டா, தன்னிடத்துல வேலை பார்க்கிறவன் நல்ல வேலை பார்த்தான்னு சொன்னா சம்பளத்தை கூட்டுறான், நல்ல வேலை பார்க்கலாம்னா சம்பளத்தை கட் பண்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனும் அவன் சொல்ல கேட்டு நடந்தீங்கன்னு சொன்னா அவன் கலரு நேரம் அதெல்லாம் பார்க்க மாட்டான். அவன் சொல்ல கேட்கலையா அப்பவும் கலரை பார்க்க மாட்டான். அது எது கொடுக்க வேண்டியது கொடுத்துருவான் என்பதை இந்த வசனத்து 49:13 நீங்க பார்க்கலாம். 49:13 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா யஸ்கர் கௌமுன் மின் கௌமின் அஸா அன் யகூனு கைரம் மின்ஹும். நம்பிக்கையாளர்களே, முன்னீங்களே, ஒரு கூட்டத்தினர் இன்னொரு கூட்டத்தினரை பரிகசிக்காதீர்கள். நாங்க எந்த கோத்திரம் தெரியுமா, நாங்க அந்த ஜாதியாக்கும், நீங்க இந்த ஜாதியாக்கும் என்று நீங்க உங்களை வசதி கொண்டு இன்னொருத்தரை தாழ்ந்தவனாக ஆக்கிவிடாதீர்கள், பரிகசிக்காதீர்கள். ஏன்னு கேட்டா அசாங்க கூணு ஹைரம் என்னும் அல்லாவிடத்துல நீங்க யாரை கிண்டல் பண்றீங்களோ அவன் உங்களோட சிறந்தவனாகிடுவான். நீங்க என்னமோ ஒரு கேள்வி பண்றீங்க, அவன் அல்லாவிடத்தில் அந்த சமுதாயம் சிறந்த சமுதாயம் ஆகிவிடும். பலா நிசாவும் நிசாயின் அந்நசா ஐயக்கூன ஹைரம் என்னும். ஒரு பெண்கள் இன்னொரு பெண்களை மட்டமா நினைச்சு விடாதீர்கள். அந்த பெண்கள் அல்லாவிடத்தில் மட்டமா நினைச்சவங்க உயர்ந்தவர்களாக இருப்பார்கள், சிறந்தவர்களாக இருப்பார்கள் என்று 49:11 வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அலம் தர இரண்டு சப்புன் அம்புசகம், தங்களை தாங்களே உசத்திக் கொள்கிறார்களே அவர்களை பற்றி நபியை நீங்கள் பார்க்கவில்லையா? பலில்லாஹு யுஸக்கி, வசத்துறது அல்ல, நீ உன்னை வசத்துக்கிறாத, நான் அந்த ஜாதி நான் வசந்தவன் என்று சொல்கிறார்களே அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் நாடியவர்களை வசத்துகிறானே தவிர நீ உன்னை வசதிக்கிறாதே. 4:49 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான் 53:32 சொல்றான், ஃபலா துஸக்கு அம்புசக்கும், உங்களை நீங்களே வசத்திக் கொள்ளாதீர்கள். தன்னை அஞ்சி நடப்பவர் யார் என்பதை அவன் தான் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். இதெல்லாம் எதனால சொல்றான்னு கேட்டா, அவன் ரப்பல் ஆலமீன் அகிலத்திற்கெல்லாம் அவன் எஜமானா இருக்கிறதுனால எல்லா அடிமைகளும் எல்லா வேலைக்காரர்களையும் வேலையின் அடிப்படையில் நான் தேர்வு செய்வேன்.
கலர் அடிப்படையில் தேர்வு செய்ய மாட்டேன் என்பதை அந்த ரப்புல் ஆலமீனுக்குள்ள வச்சு சொல்றான். இதுக்கு விளக்கமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்கள்ல நம்மள்ட்ட இருக்கிற சில நேரங்கள்ல நம்மள்ட்டையும் சைத்தான் வந்துடுறான். தீண்டாமை இல்லாட்டா கூட, வேற மாதிரியான அந்த அடக்குமுறைகள் இல்லாட்டா கூட உள்ளூர அந்த ஒரு எண்ணம் இருக்கிறது. சில பகுதிகளில் இன்றைக்கும் கூட தமிழகத்தில் சில பகுதிகளில் வாழ்கிற முஸ்லிம்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அவங்க தங்களை நாங்க பல பரம்பரையா இருக்கிறவங்க, நாங்க ஒரு 1000 வருஷமா முஸ்லிமா இருந்துகிட்டு இருக்கிறோம், நாங்க அரபு நாட்டு வம்சவழியில வந்த ஆளுக்கு, நாங்க ரசூலுல்லாஹ்வுடைய வம்சவழியில வந்த ஆளுக்கு, நாங்க அபூபக்கர் வம்சவழியில வந்த ஆளுக்கு, நாங்க